ஒரு சில பொருளெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சாலும் அதை கட் பண்ணி செய்யறதுக்கு டைம் இல்லாதங்காட்டி எடுத்துக்கிறதே இல்லைங்க. அதில் இந்த தண்டுமே ஒன்று தான். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தண்டு. மேலே இருக்கிறது வந்து தோல் தான். லைட்டாக கத்தியில் இந்த மாதிரி கீறணும் அப்படின்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். தண்டில் முக்கியமாக நரம்பு நல்லாவே க்ளீன் பண்ணிடணும். எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு இப்படி கை வச்சு நரம்பு ஃபுல்லாகவே எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ண உடனே மோர் தண்ணியில் ஆட் பண்ணிட்டோன்னா தண்டு கொஞ்சம் கூட கருக்காது, அப்படியே வெள்ளை கலராகவே இருக்குங்க. கருவேப்பிலை குச்சி, ரோஜா குச்சி அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மீதி இருக்க நரம்பும் ஈஸியாக வந்துடும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருகாப்பிலும் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எண்ணம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 2 மினிட்ஸ் வெங்காயம் வதங்கினதும் கூட தண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா தண்டு சூப்பராக வெந்து வந்துடும். ஃபைனலாக கை நிறைய தேங்காய் பூ ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா